Good morning students. Now I am going to study about atoms and molecules unit part 2. Okay, relative atomic mass. Relative atomic mass oda short form என்னன்னு பார்த்தீங்கன்னா RAM, relative atomic mass. Okay, first of all, atom is a very small, is absolute mass cannot be determined directly. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆட்டம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், வெரி ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருக்கும். இட் இஸ் அப்சல்யூட் மாஸ் கேனாட் பி, அதோட மாஸ் அதுவே ரொம்ப ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், அதோட மாஸ் கால்குலேட் பண்ணுறது இன்னும் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சல்யூட் மாஸ் கேனாட் பி டிட்டர்மைன் டைரக்ட்லி, டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஓகே, அதை என்ன பண்ணாங்கன்னா த இயர்லி பயோனியர்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி யூஸ்டு டு மெஷர் த atomic mass of an atom relative to an atom of another element. pioneers of chemistry என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆட்டமை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டாங்க. பேலன்ஸ் வெயிட் இருக்குல்ல, அதில் ஒரு ஆட்டம் ஸ்டாண்டர்டாக வச்சுட்டாங்க. அனதர் சைடு ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் இல்லாட்டினா கார்பன் இல்லாட்டினா ஹைட்ரஜன் வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட்டை அப்படி மாற்றி மாற்றி வச்சு என்ன பண்ணாங்கன்னா அதோட மாஸ் கால்குலேட் பண்ணாங்க. அப்படி செஞ்சு பார்த்தாங்க ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட்டுக்கு. த மெஷர்மெண்ட் த மாசஸ் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் ஆஃப் 2 or more elements at a time to determine their relative masses. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா the measured the masses of equal number of atoms எடுத்து வச்சுட்டு two or more elements, நிறைய எலமெண்ட்ஸ் அதர் சைடு வச்சு என்ன பண்ணாங்க அட் தி சேம் டைமில் டு டிட்டர்மைன் தியர் ரிலேட்டிவ் மாசஸ், அதோட ரிலேட்டிவ் மாசஸை என்ன பண்ணாங்க கால்குலேட் பண்ணாங்க. இப்படி த மாஸ் அப்டெயின் பை திஸ் வே, இந்த வேல கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் என்ன பேர், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அதோட ரிலேட்டிவாக வச்சு அனதர் எலமெண்ட்டை அதோட மாஸ் கண்டுபிடிக்கிறதுனால இதை ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எடுத்துக்கிட்ட ஆட்டமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் தான். ஃபர்ஸ்ட் அவங்க டெஸ்ட்டுக்கு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறதுக்கு ஹைட்ரஜன் ஆட்டமாக எடுத்துட்டாங்க. ஹைட்ரஜன் ஆட்டம்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த இது தெரியணும். ஓகே, ஆல்ரெடி யூ நோ தட் 1H1 1H2 1H3, 1H1 ஹைட்ரஜன், 1H2 டியூட்ரியம், 1H3 திலிட்டியம். ஓகே, ஹைட்ரஜன் பேலன்ஸ்டாக வச்சு எடுத்து கால்குலேட் பண்ணாங்க. ஆனால் அது வேல்யூ சரியாக கால்குலேட் பண்ண முடியாதனால செகண்ட் என்ன ஆட்டம் செலக்ட் பண்ணாங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் ஆட்டமும் அவங்களால என்ன பண்ண முடியல, சரியான ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஃபைனலாக அவங்க எடுத்த ஆட்டமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் C12. இதுலேயே தெரியும் C12, கார்பன் C12னா அதோட மாஸ் நம்பர்ஸ் 12ல how many protons or how many neutrons are present, 12 இருக்கனால ஈக்குவலாக ஆகும். 6 protons இருக்கும், 6 neutrons இருக்கும். ஓகேவா, வித் அட்டாமிக் மாஸ் 12 இஸ் யூஸ்ட் அஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் மெஷரிங் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் எலமெண்ட். இதை ஸ்டாண்டர்டாக வச்சு அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை என்ன பண்ணாங்க, மெஷர் பண்ணாங்க. ஓகேவா, புக்கில் இந்த பேராகிராஃபில் அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, ஹைட்ரஜன் ஆட்டமை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. லேட்டர் ஹைட்ரஜன் ஆட்டம் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை ஆக்சிஜன் ஆட்டம், ரீப்ளேஸ் பண்ணி ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்திருக்காங்க அஸ் த ஸ்டாண்டர்டா. Now, the stable isotope of carbon C12 with atomic mass 12 is used as a standard for measuring the relative atomic masses. Relative atomic mass கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு எலமெண்ட் தேவைப்படுச்சு. அதுதான் என்னது, கார்பன் 12. கொஸ்டின் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட் எடுத்தாங்க, ஃபைனலைஸாக என்ன எலமெண்ட்டை அவங்க கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபைனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட் எடுத்தாங்க, ஹைட்ரஜன் எடுத்தாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ணது ஸ்டாண்டர்டாக வச்சு கால்குலேட் பண்ணது என்ன எலமெண்ட்டு, கார்பன் 12. ஓகே, இதை படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த ரேஷியோ பிட்வீன், அதோட ரேஷியோ வச்சு த ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப்ஸ், ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப்பை வச்சு தான் ஒவ்வொரு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் நம்பர் என்ன பண்ணாங்க கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஐசோடோப் டு 1/12 பார்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் ஏ கார்பன் 12 ஆட்டம். 12ல ஒன் பார்ட், ஓகேவா, ஒரு 1 பார்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் ஏ கார்பன் 12 ஆட்டம். இட் இஸ் டொனேட்டட் ஆஸ் AR. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட சிம்பிள் என்ன, AR போட்டாலே போதும். இட் இஸ் டொனேட்டட் ஆஸ் AR. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். ஓகே, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட அதர்வைஸ் கால்டு, அது வேற என்னன்னு பேர் சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ்
otherwise called as standard atomic weight. Okay, இது ஷார்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்காங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அதோட சிம்பிள் என்ன? AR. ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப் ஆஃப் ஏ எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டோட ஆவரேஜ் ஐசோடோப் மாஸ் ஆஃப் த ஐசோடோப் டிவைடட் 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம். ஒரு கார்பன் அண்ட் 12 ஆட்டமோட 12ல ஒரு பார்ட், அந்த ஒரு பார்ட் வச்சு கால்குலேட் டிவைட் பண்ணி இது கொண்டு வந்தது தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸ். Modern method of determination of atomic mass by the mass spectrometry used C12 as standard. C12 வந்து ஸ்டாண்டர்டா வச்சாங்களா, அது எது மூலமா கண்டுபிடிச்சாங்கன்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி மூலம் தான் டிட்டர்மினேஷன் பண்ணி என்னது C12 ஸ்டாண்டர்டா கொண்டு வந்தாங்க. ஃபார் மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் வெரி க்ளோசர். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்னன்னா, இப்போ கார்பனுக்கு வந்து 12.00 சம்திங் வந்துச்சுன்னா அடுத்து போரான் அதுக்கெலாம் வந்து 14 பாயிண்ட் இந்த மாதிரி சம்திங் வந்துச்சு. ஓகே, 14 பாயிண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கனால எல்லாமே ரிலேட்டிவ் வெரி க்ளோசர் டு எ ஹோல் நம்பர்ஸ் அண்ட் இட் இஸ் ரவுண்டட் ஆஃப் டு எ ஹோல் நம்பர்ஸ். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா என்னது மாஸ்லாம் வெரி க்ளோசர் டு எ ஹோல் நம்பர் அண்ட் இட் இஸ் ரவுண்டட் ஆஃப் டு எ ஹோல் நம்பர்ஸ். அதெல்லாம் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 12.011 இருக்குது 12 கார்பனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் 12 அப்படின்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி டு மேக் கால்குலேஷன் எரேசர் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்து அவங்க வச்சுருக்காங்க. இது மாதிரி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் C12 ஸ்கேல், அந்த கார்பன் 12 ஸ்கேலில் வச்சு கண்டுபிடிச்ச சம் எலமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் தான் இதெல்லாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறதுல எலமெண்ட், இது அதோட சிம்பிள்ஸ். ARங்கிறது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஓகே, ஹைட்ரஜனோட சிம்பிள் HAR, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து 1. கார்பன் அதோட சிம்பிள் C, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 12. ஓகே, நைட்ரஜன் அதோட சிம்பிள் N, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 14. ஆக்சிஜன் அதோட சிம்பிள் O, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 16. சோடியம் ஒரு எலமெண்ட், அதோட சிம்பிள் Na, சோடியமோட சிம்பிள் Na, அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 23. நெக்ஸ்ட் மெக்னீசியமோட சிம்பிள் Mg, அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 24. எலமெண்ட் சல்ஃபர் அதோட சிம்பிள் S, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 32. ஓகே, இது டூ யூ நோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஒன்லி ஏ ரேஷியோ வச்சு தான் அதை மெஷர் பண்ணுறது. ஸோ இட் ஹேஸ் நோ யூனிட், இதுக்கு வந்து ஒரு யூனிட் கிடையாது. இஃப் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element is expressed in grams, expressed in gramsனா அதை கிராம்ஸ்னே மென்ஷன் பண்ணுவாங்க, கிலோகிராம்ஸ்ன்னு கொடுத்தா கிலோகிராம்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. expressed in grams it is called the gram அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1 கிராம், கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் 12 கிராம், கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் 14 கிராம், கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16 கிராம். அதை கிராம் வச்சு சொல்றதுனால அதை கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ண. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்னன்னு பார்ப்போம். அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் AMU. AMU டெஃபினிஷன் கேட்டால் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஓகேவா, அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் எ கார்பன் 12 ஆட்டம். 12 இருக்கு, அதில் 1 பார்ட் 12th of the mass of a carbon 12 atom. An isotope of carbon which contains 12 nale already you know that 6 proton and 6 neutrons are present in the carbon 12 atom. Okay, the symbol AME is no longer used in the modern system and instead it uses the symbol. இதை கெமிஸ்ட்ரியில வந்து U அப்படிங்க கூட சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. AMU சொல்லலாம், இல்லை யூங்கிற சிம்பிள்லையும் சொல்லலாம். டு டொனேட் அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு கூட எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. The mass of a proton or neutron is approximately 1 AMU. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டான் வந்து 0.943 இந்த மாதிரிலாம் சம்திங் இருந்துச்சுன்னா அது ஓவரால் நம்ம என்னன்னு பண்ணிடலாம் 1 அப்படின்னு சொல்லி ஹோல் நம்பர் ஆக்கிடலாம். ஓகே, the mass of a proton or neutron is approximately 1 AMU அப்படின்னு மெஷர் பண்ணாங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டெஃபினிஷன் கேட்பாங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் டெஃபினிஷன் கொடுக்கணும்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element is the ratio, அதை ரேஷியோ வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க between the average mass of the isotope. ஆவரேஜ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி. ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப் to
1/12 part of the mass of a carbon 12 atom. Definition கேட்டா இது எழுதணும். It is donated as symbol என்னன்னு சொல்லுவோம் AR. It is otherwise called standard atomic weight அப்படின்னு இந்த paragraph எழுதி relative atomic mass போட்டு இந்த ஃபார்முலாவை எழுதணும். இது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ன்னு டெஃபினிஷன் கேட்டால் இந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஆவரேஜ் அட்டாமிக் மாசஸ் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸோட டெஃபினிஷன் பார்த்துக்கோம். ஓகே, த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த மாசஸ் ஆஃப் இட் இஸ் நேச்சுரலி அக்யூரிங் ஐசோடோப்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், ஒரு அட்டாமிக் மாஸோட ஆவரேஜ் எடுத்து ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த வெயிட் எடுத்து ஆவரேஜ் ஆஃப் த மாசஸ் ஆஃப் இட் இஸ் நேச்சுரலி அக்யூரிங் ஐசோடோப்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. இதை ரீட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சம் எப்படி போடுறாங்கன்னு டெஃபினிஷன் கொடுத்தாதான் இது உங்களுக்கு எப்படின்னு புரியும். ஓகே, ஃபார்முலா மட்டும் எப்போதும் வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துங்க, let us consider an element which exceed as a mixture of 50% ஐசோடோப். 50% ஐசோடோப்ஸ் வந்து மிக்சரா இருக்கு. 50% ஐசோடோப்ஸ் ஆஃப் மிக்சர் ஹேவிங் அதோட மாஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 AMU. AMU டெஃபினிஷன் என்ன, அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகே, செகண்ட் வந்து அண்ட் 50% ஆஃப் அனதர் ஐசோடோப், இன்னொரு ஐசோடோப்போட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 50% கொடுத்துருக்காங்க. ஹேவிங் மாஸ் ஆஃப் 10 AMU, அதோட மாஸ் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 அட்டாமிக் மாஸ் யூனிட். தென் it is average atomic masses is calculated by their following equation. average atomic mass பத்தி கேக்குறாங்க. இப்ப average atomic mass அதோட ஃபார்முலா என்னன்னு பாத்துக்கோங்க, mass of first isotope into percentage abundance of first isotope plus mass of second isotope into percentage abundance of second isotopes. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும் நம்ம சம் ஈஸியா போட்டு அதோட அட்டாமிக் மாஸ் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அட்டாமிக் மாஸ் இது பேஸா ஒரு எலமெண்ட் வச்சு சொல்லியிருக்காங்க, என்னன்னு மென்ஷன் பண்ணல. அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐசோடோப். ஃபர்ஸ்ட் ஐசோடோப்போட மாஸ் எவ்வளவு வேல்யூ, 9. அப்ப 9 இன்டூ percentage abundance of first isotope. first isotopesக்கு percentage எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 50%. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா 50 divided by percentage கொடுத்திருக்கனால divided by 100 போடுறோம். பிளஸ் செகண்ட் மாஸ் ஆஃப் செகண்ட் ஐசோடோப். செகண்ட் ஐசோடோப்போட மாஸ் வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 10. அப்ப 10 இன்டூ செகண்ட் ஐசோடோப் வேல்யூ வந்து 10 AMU. அப்ப 10 இன்டூ percentage abundance of second isotope. second isotopeோட percentage abundance 50%. அப்ப 50 divided by 100 so equal to 50 divided by 100. இங்க வந்து நம்ம என்ன பண்ணா போர்ட் மாஸ் சிம்பிளை யூஸ் பண்ணோம். எப்போது பிராக்கெட்ல என்ன பண்ணணும், டிவிஷன் ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கிறோம். 50 divided by 100 இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0 0 கேன்சல் ஆயிரும். 5 ones are 5, 2 5s are 10. okay, 2 ones are 2, 4 2s are 2 4s are 8. பேலன்ஸ் 1 இருக்கும், அது 0 ஆட் பண்ணீங்கன்னா அப்ப 5 2s are 10 வரும். அப்போ 4.5 வரும். 4.5 இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 0 0 கேன்சல், this 0 this 0 கேன்சல். ஃபைனலைஸா 5 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போ 4.5 plus 5 is equal to 4.5 plus 5 வந்து 9.5 அட்டாமிக் மாஸ் யூனிட். இந்த யூனிட் எப்போது போடாம விட்டுறாதீங்க, இதுக்கு தனியா மார்க் உண்டு. ஓகே, 9.5 AMU. இதே மாதிரி தான் ஃபர்தரா சம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the reason is the while calculating the atomic masses of carbon, இங்க கார்பனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, masses of carbon both it is naturally isotopes such as a நேச்சுரல்ல தான் கிடைக்குது. கார்பன் 12 ஒன்று கிடைக்குது அண்ட் கார்பன் 13 ஒன்று கிடைக்குது. ஆர் கன்சிடர்டு ரெண்டு எலமெண்ட் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். என்னது, கார்பன்லே கார்பன் 12 கார்பன் 13. the naturally abundance of carbon 12 and carbon 13 ஆர் கார்பன் 12ஓட பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 98.90%.
percentage and carbon 13 ஓட percentage வந்து 1.10 percentage respectively. The average of the atomic masses of carbon is calculated as follow. கார்பனோட என்ன கேட்டிருக்காங்க, atomic mass number கேட்டிருக்காங்க. அப்ப average atomic masses of carbon, you write a formula. என்ன formula? Mass of first isotope into percentage abundance of first isotope plus mass of second isotope into percentage abundance of second isotope. ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கோம், மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐசோடோப், அதோட மாஸ் நம்ம என்ன போட்டிருக்கோம், கார்பன் 12 தானா, அதோட மாஸ் அப்போ 12 இன்டூ மாஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐசோடோப் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 98.90. இப்போ நம்ம பர்சன்டேஜில் கொடுத்துருக்கனால 98.9 டிவைடட் பை 100 அப்படின்னு கொடுக்குறோம். ப்ளஸ் மாஸ் எனக்கு செகண்ட் மாஸ் ஆஃப் செகண்ட் ஐசோடோப் என்ன கொடுத்துருக்காங்க, C13 கார்பன் 13. அப்போ 13 இன்டூ அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ 1.10 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 1.1 மட்டும் போட்டு டிவைடட் பை பர்சன்டேஜ்லனால டிவைடட் பை 100. இப்போ என்ன பண்ணுறோம், 12 அப்படி வரும் இன்டூ இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 0.989 ப்ளஸ் 13 இன்டூ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.011 இப்படி வரும். செகண்ட் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11.868 வரும். ப்ளஸ் 13 இந்த இன்டூ 0.011 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.143 வரும். ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஃபைனலைஸாக வரும்னா 12.011 AMU அட்டாமிக் மாஸ் யூனிட். இதுதான் என்னது, கார்பனோட அட்டாமிக் மாஸ் நம்பர். இந்த அட்டாமிக் மாஸ் நம்பரை நம்ம பீரியாடிக் டேபிளில் கார்பனுக்கு இந்த வேல்யூ தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகேவா, இது பீரியாடிக் டேபிள் 14th குரூப்பில் வந்து கார்பன்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் 6, அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12.011. 12.011 எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா தெரிஞ்சா ஒவ்வொரு எலமெண்ட்டோட என்ன பண்ணலாம், ஒவ்வொரு எலமெண்ட்டோட மாஸ் நம்பர் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாமிக் மாசஸ் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம பீரியாடிக் டேபிள்லேயே ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது, ஹைட்ரஜன், செகண்ட் ஹீலியம், தேர்ட் லித்தியம், ஃபோர்த் பெல்லியம், ஃபிஃப்த் போரான். ஓகே, அதோட நேம் என்ன, ஹைட்ரஜன் சிம்பிள் ஆல்ரெடி யூ நோ தட் H, ஹீலியம் He, ஃபர்ஸ்ட் 2 letters. ஓகே, லித்தியம் ஃபர்ஸ்ட் 2 letters Li, பெல்லியம் Be, போரான் B. ஓகே, இதோட அட்டாமிக் மாஸ் நம்பர், அட்டாமிக் மாஸ் யூனிட் வேல்யூ கண்டுபிடிச்சாங்க. ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ 1.008, ஹீலியம் 4.003, லித்தியம் 6.941, பெல்லியம் 9.012, போரான் 10.811. இந்த வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் calculation of average atomic mass. இதுவும் average atomic mass வந்து calculate பண்றது தான். Listen, oxygen is the most abundant element in both the earth's crust and the human body. oxygen வந்து என்னது, எர்த்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நம்ம ஹியூமன் பாடியிலையும் ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, இட் எக்ஸஸ் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் 3 ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ், 3 ஸ்டேபிள் ஐசோடோப்ஸாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐசோடோப் நேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் தான், 3மே ஆக்சிஜன் தான். அதோட அட்டாமிக் நம்பர் 8 தான். மாஸ் நம்பர் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மாஸ் நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 16, 17 இவங்க ஓவரால் ரவுண்ட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம அக்யூரேட்டாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ ஆக்சிஜன் 16, ஆக்சிஜன் 17, ஆக்சிஜன் 18. அதோட மாஸ் வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் யூனிட் வேல்யூ கொடுத்தாச்சு, பர்சன்டேஜ் அப்பண்டன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மாஸ் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. த அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆல்ரெடி யூ நோ தட் ஃபார்முலா என்ன, mass of first isotope into percentage abundance of first isotope plus mass of second isotope into percentage abundance of second isotopes. third value கொடுத்திருக்கனால என்ன வரும், mass of third isotope into percentage abundance of third isotope அப்படின்னு சொல்லி ஃபார்முலா எக்ஸ்டென்ஸ் ஆகும். ஓகேவா, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 15.9949 into பர்சன்டேஜில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி 0 மட்டும் ஆட் ஆகும். இங்கே 0.99757 100 வந்து என்ன பர்சன்டேஜை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க உள்ள. நீங்கள் பர்சன்டேஜ் போடுறதுனால போடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள்
99.757 அப்படின்னு போட்டு டிவைடட் பை 100 இந்த மாதிரி நீங்கள் போட்டு போடலாம். ஓகே, ப்ளஸ் 16.9991 இன்டூ அதை 100% அப்ளை பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. இப்போ 0.00038 ப்ளஸ் 17.9992 இன்டூ 0.00205. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி மூணே ஆட் பண்ணி ஃபைனலாக ஆன்சர் என்ன வந்திருக்கு? 15.999 அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகே, இது எதோட மாஸ் நம்பர்? ஆக்சிஜனோட மாஸ் நம்பர். இந்த ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் வந்து பீரியாடிக் டேபிளில் கரெக்டாக இருக்கா செக் பண்ணலாமா? லிசன், இந்த பீரியாடிக் டேபிளில் 16th குரூப்பில் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, அதோட மாஸ் நம்பர் பாருங்க 15.999. ஓகே, அப்போ இது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வேல்யூ அவங்க கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்க நம்மளோட அதோட மாஸ் நம்பரை நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆக்சிஜன் வச்சு ஒரு சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் வந்து போரான் கொடுத்துருக்காங்க. போரான் நேச்சுரலி அக்யூர்ஸ் அஸ் ஏ மிக்சர் ஆஃப் போரான் 10 கொடுத்துருக்காங்க. அதில் 5 ப்ரோட்டான்ஸ் இருக்கும் ப்ளஸ் 5 நியூட்ரான்ஸ் இருக்கும். அண்டு போரான் 11 5 protons plus 6 neutrons isotopes. The percentage abundance of boron 10 is 20 and boron 11 is 80. Then atomic masses of boron is calculated. Atomic masses of boron into 10. First element or name value என்ன? 10 into how many percentage? 20. 20 divided by 100 plus 11 into percentage 80. 80 divided by 100. இதை ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி இதை வந்து என்ன பண்ணாங்க? டிவைட் பண்ணி நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம். இதை டிவைட் பண்ணி நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபைனலைஸாக என்ன ஆன்சர் வருது? 10.8 AMU. இதுதான் போரானோட அட்டாமிக் மாஸ் நம்பர். இந்த மாஸ் நம்பர் பீரியாடிக் டேபிளில் கரெக்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணலாம். லிசன், பீரியாடிக் டேபிளில் 13th குரூப்பில் போரானோட அட்டாமிக் நம்பர் 5, அதோட மாஸ் நம்பர் 10.81. இதுதான் அதோட மாஸ் நம்பர். ஓகே, நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அதோட ஃபார்முலா வச்சு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன பண்ணலாம்? அட்டாமிக் மாஸ் நம்பர் கால்குலேட் பண்ணலாம். Today in this topic is over. Next topic I will teach after 2 days. Okay, so you do it writing a test. I give to 10 questions. Okay, after you finishing a test and get it the signature from your parents and send it through WhatsApp. If you any doubt you can ask me. Thank you.